Hello guys, welcome back to DK Math Prep. நான் உங்கள் DK, a math student at IIT Madras. So இந்த வீடியோல நம்ம IIT JAM 2025 Mathematics question paper வந்து சால்வ் பண்ண போறோம். 21st கொஸ்டின்ல வந்து நமக்கு ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல xn yn ரெண்டுல எது கன்வர்ஜென்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ் இருக்குங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம் என்னது அப்படின்னா xn அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து கன்வர்ஜென்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். திஸ் இம்ப்ளைஸ் இதோட எல்லா சப்சீக்வன்ஸும் ஓகேவா, ஆல் சப்சீக்வன்ஸ் ஆஃப் xn will be convergent. ஓகே, சிமிலர்லி yn அப்படின்னு ஒன்று எடுத்துக்கோங்க. yn வந்து டைவர்ஜென்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நான் சீக்வன்ஸுக்கு தான் சொல்கிறேன். ஒய்ங்கிறது ஒரு டைவர்ஜென்ட் சீக்வன்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் இதோட எல்லா சப்சீக்வன்ஸும் டைவர்ஜென்ட்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் xn டைவர்ஜென்ட்னு சொல்லிட்டேன் அப்படின்னா இதோட எல்லா சப்சீக்வன்ஸும் டைவர்ஜென்ட்டாக தான் இருக்கும். அப்போ எந்த ஒரு சப்சீக்வன்ஸும் கன்வர்ஜென்ட்டாக இருக்காதுன்னு சொல்லிடலாம். ஓகே, ஆப்வியஸா xn பார்த்தீங்கன்னா என்னது, -1 தி ஹோல் பவர் n 3 டு தி பவர் n டிவைடட் பை n கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டினாமினேட்டர்ல இருக்கிறது n கியூப், நியூமரேட்டர்ல இருக்கிறது 3 பவர் n. n கியூபோட 3 பவர் என்னோட growth தான் ஃபாஸ்டா இருக்கும். ஓகேவா, ஸோ n கியூபோட 3 பவர் என்னோட growth தான் ஃபாஸ்டா இருக்கும். ஃபாஸ்டா க்ரோ ஆகுறது நியூமரேட்டர்ல இருக்கு, which means as n tends to infinity either இந்த சீக்வன்ஸ் பிளஸ் இன்ஃபினிட்டிக்கு கன்வர்ஜ் ஆகும் அல்லது மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு கன்வர்ஜ் ஆகும். ஓகே, ஸோ இட்ஸ் அன் ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ், பட் இது வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி அண்ட் பிளஸ் இன்ஃபினிட்டிக்கு தான் கன்வர்ஜ் ஆகும். ஓகே, ஸோ அதனால xnக்கு எந்த ஒரு சப்சீக்வன்ஸும் இருக்காது, ஒரு கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸும் இருக்காது. ஸோ ஆப்ஷன் பி, no subsequence of xn is convergent, no subsequence of xn is convergent. ரெண்டுமே கரெக்ட், பியும் கரெக்ட், டியும் கரெக்ட். பட் இதில் எது கரெக்ட் அப்படின்னு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ xn ஹேஸ் அ கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸுங்கிறது தப்பு. ஏன் தப்பு? ஏன்னா நியூமரேட்டரில் இருக்கிறது 3 பவர் n வந்து ஃபாஸ்ட்டாக கன்வர்ஜ் ஆகும். ஸோ ஃபாஸ்ட்டாக கன்வர்ஜ் ஆகிற டேர்ம் நியூமரேட்டரில் இருக்கிறதுனால டேர்ம் போக 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 இந்த டேர்ம் பெருசாகிக்கிட்டே தான் போகும். அஸ் n tends to infinity போடும்போது எய்தர் பிளஸ் இன்ஃபினிட்டி ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு தான் இந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ yn எடுத்துக்கோங்க. ynல நான் என்ன பண்ணிக்கிறேன், 4 காமன் எடுத்துக்கிறேன், 4 பவர் n காமன் எடுத்துக்கிறேன். ஸோ 4 பவர் n the whole power 1 by n into 1 plus -1 the whole power n 3 by 4 the whole power n the whole power 1 by n. ஓகே, n get cancel. as n tends to infinity போட்டோம் அப்படின்னா இது 0 ஆயிரும். ஸோ இது 1 power 0, this is 1, so the answer will be 4. ஓகே, அப்போ yn என்ன ஆகுது, கன்வர்ஜ் ஆகுது. yn converges to 4 அப்படின்னா என்ன அர்த்தம், every subsequence of yn will also be convergent to 4. ஓகே, ஸோ அப்போ yn as a convergent subsequence is the right answer. Option B is the right answer. Thank you so much for watching this video. உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியே நிறைய IIT JAM மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிமெம்பர், மேக்ஸ் கொஞ்சம் டஃப் தான், பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். தட்டி விடுறா பார்த்துக்கலாம்.